முன்னொரு காலத்துல சுவர்ணகிரி அப்படிங்கிற ஒரு மகா சாம்ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சத்தியதேவன் அப்படிங்கிற மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. மகாராஜா ரொம்பவும் வீரன், நல்லவரும் கூட. அவருடைய ஆட்சியில நிறைய எதிரி நாட்டுகளை ஜெயிச்சு அவருடைய ராஜ்யத்தை பெருசாக்குனாரு. அந்த கோட்டையில இருக்கிற கஜானா நிறைஞ்சே இருந்துச்சு. ஜனங்க எல்லாருமே அவரை ஒரு கடவுள் மாதிரி பார்த்தாங்க. ஆனா இவ்வளவு வெற்றி, இவ்வளவு செல்வம் எல்லாமே இருந்தாலும் மகாராஜாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை. அவருடைய பிறப்புக்கான உண்மையான காரணம் என்ன? இவ்வளவு இருந்தும் அவருடைய மனசு ஏன் திருப்தி அடையலன்னு அவருக்கே தெரியல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர் மனசுக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ராத்திரி நேரம் மகாராஜாவுக்கு தூக்கம் வரலைங்கிறதுனால கோட்டைக்கு வெளியில வந்து ஆகாயத்தை பார்த்து மகாராஜா நின்னுகிட்டு இருந்தாரு. அப்பதான் அவர் பக்கத்துல மந்திரியார் வந்தாரு. மகாராஜா, இந்த நள்ளிரவுல ஓய்வெடுக்காம இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க முகத்துல எதையோ நினைச்சு கவலையில இருக்கிறது தெரியுதே. நம்ம ராஜ்யத்துல எந்த குறையும் இல்ல, எதிரிகளோட பயமும் இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கவலை? வித்யாசாகரா, இந்த ராஜ்யம், இந்த செல்வ செழிப்பு, இந்த ராணுவம், இது எல்லாத்தையும் பாக்குறவங்க என்ன வெற்றியாளனா பாக்குறாங்க. ஆனா என் மனசுக்குள்ள நான் ஒரு தோத்து போனவனாதான் நினைக்கிறேன். இந்த பட்டாடையும் தங்க கிரீடமும் என்னுடைய உண்மையான உருவத்தை மறைக்குது. இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்தான் என்ன? என்னுடைய மக்கள் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்களா, இல்ல என்னுடைய அதிகாரத்துக்கு பயந்து பொய் சொல்றாங்களா? இந்த கிரீடம் என்னோட கண்ணை மறைக்குது மந்திரியாரே. மகாராஜா, இது துறவிகளுக்கு வரக்கூடிய துறவர சிந்தனை. இவ்வளவு பெரிய நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் வருது? ராஜ்யத்து மக்களை பிள்ளைகளை போல பாத்துக்க வேண்டியது உங்க கடமை. அதை விட்டுட்டு ஒரு துறவிய போல நீங்க யோசிக்கிறது சரியில்லை அரசே. என்னுடைய கடமைகளை விட்டுட்டு நான் ஓடணும்னு நினைக்கல மந்திரியாரே. ஆனா உண்மை என்னன்னு தெரியாம நான் நடத்துற இந்த ஆட்சிய ஒரு இயந்திரத்தனமான ஆட்சியா நான் பாக்கறேன். மக்களோட மத்தியில ஒரு மகாராஜாவுக்கு கிடைக்கிறது வெறும் புகழ்ச்சியோட கூடிய பயம் மட்டும்தான். ஆனா ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு வழிபோக்கனா இந்த உலகத்தை பார்க்க என் மனசு ஆசைப்படுது. அதனால நான் ஒரு முடிவெடுத்திருக்க மந்திரியாரே. என்ன முடிவு அது மகாராஜா? நாளையிலிருந்து சில மாதங்கள் வரைக்கும் நான் அரண்மனையை விட்டுட்டு போக போறேன். நீங்க இந்த அரசவையோட பொறுப்புகளை ஏத்துக்கோங்க. நான் என்னுடைய ராஜ அடையாளங்களை திறந்துட்டு ஒரு சாதாரண வழிபோக்கனா என்னுடைய தேடுதலை தொடங்க போறேன். மனிதனோட துன்பம் என்ன, இன்பம் என்ன, அவன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்னு நான் பார்க்கணும். என்ன தடுக்காதீங்க. மந்திரி எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் மகாராஜா கேட்கவே இல்ல. அடுத்த நாள் விடிய காலையிலேயே மகாராஜா அவருடைய பட்டு வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே கரடி வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனோட உடைய போட்டுக்கிட்டு கோட்டையை விட்டு வெளியில வந்தாரு. அவரை இப்ப பார்க்கும்போது யாராலையும் அவரு மகாராஜா தான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இது வரைக்கும் ஒரு மகாராஜாவா கோட்டையை விட்டு வெளியில வரும்போது கூட வண்டியில வந்தவரு இப்ப கால்ல செருப்பு கூட இல்லாம கல்லுல முள்ளுல நடந்து போறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா தோணுச்சு. ஆனா அவரு மனசுக்குள்ள மட்டும் ஒரு புதுவிதமான உற்சாகம், சந்தோஷம் ரெண்டுமே இருந்துச்சு. அப்படி பல நாட்கள் வரைக்கும் நிறைய ஊருங்களுக்கு போய்கிட்டு இருந்த மகாராஜா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தர நேரம் ஒரு பெரிய நகரத்தோட முதல் தெருவுல நின்னுகிட்டு இருந்தாரு. அங்க ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி தனகுப்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரி அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தான். அவனை சுத்தி நிறைய காவலாளிங்க ஆயுதத்தோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நான் தூர தேசத்துல இருந்து வர ஒரு வழிபோக்கேன். ரொம்ப தூரம் நடந்து வந்ததால களைப்பாய் இருக்கு. உங்க வீட்டு திண்ணையில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு கொஞ்சம் தண்ணியே குடிச்சிட்டு நாளைக்கு காலையில விடிஞ்சதும் போயிடுறேன். வழிபோக்கனா? நீ வழிபோக்கனா இல்ல திருடனான்னு யாருக்கு தெரியும்? என் வீட்டுல லட்சக்கணக்கில் தங்க நாணயங்கள் வச்சிருக்கேன். நேத்துல இருந்து எனக்கு தூக்கமே வரல. என் வியாபாரத்துல நஷ்டம் வந்துடுமா, இல்ல என்னோட கிடங்குல திருடம் புகுந்துடுவானோன்னு நினைச்சு ராத்திரியும் பகலுமா தூக்கம் வராம சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க புது ஆளுக்கு இடம் இல்ல, சீக்கிரம் கிளம்பு. ஐயா, உங்க வீடு அரண்மனைய போல இருக்கு. உங்களை சுத்தி இத்தனை காவலாளிங்க இருக்காங்க. உங்க அறையில அளவில்லாத செல்வம் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்றீங்க. என் கையில ஒரு தடியும் கிழிஞ்சி போன உடையும் தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு திண்ணை கிடைச்சா போதும். இன்னைக்கு ராத்திரி அருமையா தூங்கிடுவேன். செல்வம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைய எளிமையாக்கக்கூடிய ஒரு கருவி. ஆனா அதுவே உங்க வாழ்க்கையோட கவலையா மாறிடக்கூடாது இல்லையா? உங்க செல்வத்தை காப்பாத்துற கவலையில உங்க வாழ்க்கைய நீங்க வாழ மறந்துட்டீங்க.
வழிபோக்கன் சொன்னது எல்லாமே தனகுப்தனுடைய மனசுல அப்படியே நின்னுச்சு. ஆனா அவனுக்கு திமிரு அதிகம்ன்றதுனால அவன் எதுவும் சொல்லாம வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். சத்யதேவன் ஒரு மரத்துக்கு கீழே அன்னைக்கு ராத்திரி தங்கினாரு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவருடைய பயணத்தை தொடங்கினாரு. அப்படி அவரு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு அடர்ந்த காட்டுக்கு மத்தியில ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்துக்கு வெளியில ஒரு முனிவர் உட்காந்துக்கிட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப பெரிய புத்திசாலி. ஆனா இந்த உலகத்தை வெறுத்து போய் அமைதியை தேடி அவரு காட்டுக்குள்ள இருந்தாரு. வழிபோக்கனா இருந்த மகாராஜா அந்த ஆசிரமத்துக்கு போய் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு. யாருப்பா நீ? இந்த மனித நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு எதுக்கு வந்த? எனக்கு மனிதர்கள் கிட்ட பேசவே பிடிக்கிறதில்ல. இந்த சமூகமே சுயநலத்தாலும் சதிகளாலும் துரோகத்தாலும் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் நான் இந்த காட்டுக்கு வந்து நிம்மதியா புத்தகங்களை படிச்சுக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நான் உன்னை தேடி அலையறேன். இந்த வாழ்க்கையோட சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பி தெரியறேன். உங்க வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சமூகத்துல நோய் அதிகமாயிடுச்சுன்னு ஒரு வைத்தியத்தையே விட்டுட்டா அவன் எப்படி மருத்துவனாவான்? உங்ககிட்ட இருக்கிற அறிவு இந்த சமூகத்துக்கு பயன்படாது அப்படின்னா அது இருந்து என்ன பிரயோஜனம்? இருளுக்கு பயந்து காட்டுக்குள்ள ஒளியறது ஞானம் இல்ல. அந்த இருளை போக்க ஒரு சின்ன தீபத்தை ஏத்துறது தான் ஞானம். உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாதான் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இப்படி காட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறது அகங்காரம் இல்லையா? முனிவர் அந்த வழிபோக்கனை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாரு. ஒரு சாதாரண சாமானிய மனிதன் அவருடைய கண்ணை திறந்தது நினைச்சு அவரு வெக்கப்பட்டாரு. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது புத்தகத்துல இல்ல, மத்த மனுஷங்களோட அறியாமைய போக்குறது அப்படின்னு அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. சத்யதேவன் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து மறுபடியும் கிளம்பினாரு. சொத்து செல்வம் இது சந்தோஷத்தை கொடுக்காது. அதே நேரம் புரிதல் இல்லாத அறிவு கூட வீண்தான் அப்படின்னு அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அது ஒரு வெயில் காலம். மதிய நேரம் பயங்கரமான வெயில். அங்க ராமையா அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி அந்த வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் உடம்புல சரியான துணி கூட இல்ல. பாவம் வெயில்ல வேலை செய்யறதுனால போட்டு துணியும் நனைஞ்சு போயிருந்துச்சு. அப்போ ராஜா அவன் பக்கத்துல போய், ஐயா, இந்த உச்சி வெயில்ல இவ்ளோ கஷ்டப்பட்டு உழறீங்களே, உங்களுக்கு களைப்பா இல்லையா? அதுலயும் இந்த நிலத்துல பாறைகள் அதிகமா இருக்கு. இந்த நிலத்துல எப்படி பயிர் விளையும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? வாங்க வழிபோக்கரே, நீங்க பார்க்க ரொம்ப களைப்பா இருக்கீங்களே. முதல்ல நீங்க இந்த குளிர்ச்சியான மோரை குடிங்க. ஐயா, இந்த நிலத்துல கற்கள் நிறைஞ்சிருக்கலாம். ஆனா இது என்னோட தாய். என்னோட கடமையை நான் செய்யறேங்க ஐயா. இந்த நிலத்துல நான் விதைக்க தான் போறேன். மழை பெய்யறதும் பயிர் விளையிறதும் அந்த கடவுளோட விருப்பம். கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்துறதோட திருப்தி அன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது தாங்க ஐயா தெரியும். நாளைக்கு விளையுமா விளையாதான்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வயிறு நிரம்பும்? நான் என்னுடைய முயற்சியில எப்பவும் உறுதியா இருப்பேன். எது மேலையும் எனக்கு ஆசை இல்லை, அதே மாதிரி நிராசையும் இல்லை. உன்னுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு ஞானியோட வார்த்தையா தோணுது ராமையா. உன் கையில எதுவுமே இல்லைன்னாலும் உன்னால எப்படி இவ்வளவு நிம்மதியா இருக்க முடியுது? நான் எத்தனையோ மகாராஜாக்களையும் பணக்காரங்களையும் பார்த்துருக்கேன். ஆனா யார் முகத்திலையும் இவ்வளவு நிதானத்தை பார்த்ததில்ல. அவங்களுக்கு எது கையை விட்டு போகுமோன்னு பயங்க ஐயா. என்கிட்ட இழக்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை. என்னோட இந்த 2 கைகள் தான் என்னுடைய சொத்துக்களே. என்கிட்ட எது இருக்கோ அதில் ஒரு வாயை நான் சாப்பிட்டு இன்னொரு வாயை மற்றவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் ராஜகிரீடம் கிடைச்சா கூட கிடைக்காது. சரி, எனக்கு வேலைக்கு நேரமாகுது. நீங்க இந்த மரத்தடியில உக்காந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோங்க. சத்யதேவன் முதல் தடவையா ஒரு உண்மையான மனுஷனை சந்திச்சிருந்தான். அவனுடைய தேடுதலுக்கு ஒரு வழி கிடைக்க போகுதுன்னு அவனுக்கு தோணுச்சு. எந்த ஆசையும் இல்லாதவன் அவன் செய்யற தொழிலையும் வேலையையும் தெய்வமா நினைக்கிறவன் தான் உண்மையா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி ராமையாவோட குடிசையில தங்கலாம் அப்படின்னு ராஜா முடிவெடுத்தாரு. ராமையா அவன் கிட்ட இருக்கிற பாதி கஞ்சிய ராஜாவுக்கு கொடுத்து பாதிய அவன் குடிச்சான். அந்த நேரம் மகாராஜா குடிச்ச அந்த கஞ்சி அவருடைய அரண்மனையில கோட்டையில சாப்பிடுற விருந்து சாப்பாட்டை விட ரொம்ப சுவையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி எல்லாமே அமைதியா போய்கிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில ராமையாவோட குடிசைக்கு பைரவா அப்படிங்கிற ராஜ்ய கோட்டையில வேலை செய்யற வரிகளை வசூல் பண்ற அதிகாரி அவனுடைய காவலாளிகளோட அங்க வந்திருந்தான்.
அவன் ரொம்பவும் மோசமானவன், அநியாயத்தை மட்டுமே விருப்பப்பட்டு செய்யறவன், ஜனங்க கிட்ட இருந்து வரிங்கிற பேர்ல நிறைய பணத்தை கொள்ளையடிக்கிறவன். அவனை பார்த்தாலே அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே நடுங்குவாங்க. ராமையா, வெளியில வா. இந்த வருஷத்துக்கான வரிய இன்னும் ஏன் கட்டாம இருக்க? மரியாதையா பணத்தை கொண்டு வா, இல்லனா உன் குடிசைக்கு தீ வச்சுட்டு உன்னோட நிலத்தை பறிமுதல் பண்ணிடுவேன். ஐயா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. 2 வருஷமா மழை பெய்யாததால வயல்ல எதுவும் விளையல. வீட்டுல சாப்பிட அரிசி கூட இல்லைங்க ஐயா. கடன் வாங்கினவங்களுக்கு கடனை கூட என்னால கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு 1 மாசம் அவகாசம் கொடுங்க ஐயா. எப்படியாவது கூலி வேலைக்காவது போய் உங்க வரிய நான் கட்டிடுறேன். அவகாசம் வேணுமா? மகாராஜா சத்தியதேவனோட கட்டளைய நீ மீற பாக்குறியா? இவன் வீட்டுல இருக்கிற பொருளுங்க, பாத்திரங்க, அப்புறம் அந்த ஆடு மாடுங்களை கூட பிடுங்கிட்டு வாங்க. காவலாளிங்க ராமையாவோட வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் தூக்கி தெருவுல எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மகாராஜா சத்தியதேவனுக்கு ரத்தம் கொதிச்சுது. அவருடைய பேரை சொல்லி அவருக்கு கீழே வேலை செய்யற அதிகாரிங்க ஜனங்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கறத அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய மனசு ரொம்பவும் வலிச்சுது. என்னோட மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறது கற்பனை தான். ஆனா என்னோட ஆட்சி முறையில எவ்வளவு குளறுபடிகள் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரு. நிறுத்துங்க. ஒரு சாதாரண விவசாயி கிட்ட இவ்வளவு அநாகரிகமா நடக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? வரி கட்ட முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறத விட்டுட்டு இப்படி அவங்களையே தாக்க போறீங்களே, இதுதான் உங்களுடைய தர்மமா? யாருடா நீ? இந்த ஊருக்காரன் கிடையாது. அப்புறம் எதுக்காக இதுல மூக்க நுழைக்கிற? நான் மகாராஜா சத்தியதேவரோட பிரதிநிதிடா. மகாராஜா சத்தியதேவன் தர்ம பிரபு. அவர் மக்களை தண்டிக்க சொல்லி எப்பவும் சொன்னது கிடையாது. உன்ன மாதிரியான ஊழல்வாதிகள் எல்லாம் அவருடைய பேரை சொல்லிட்டு அவருடைய கண்ணுக்கு தெரியாம நீங்க அநியாயம் பண்றீங்க. உடனே இந்த விவசாயியோட பொருளை அவர்கிட்ட கொடுங்க, இல்லனா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல. வீரர்களே, முதல்ல இவனை பிடிச்சி மரத்துல கட்டி போடுங்க. காவலாளிங்க 2 பேரும் வாழை எடுத்துக்கிட்டு மகாராஜாவை தாக்க வந்தாரு. ஆனா சாமானியனோட உடையில இருக்கிற ஒரு மகாராஜான்னு தெரியாம அவங்க தாக்குதல் செய்ய மகாராஜா ஒரே நொடியில அவங்க கூட சண்டை போட்டு அவங்க கையில வச்சிருந்தா வாழை தூக்கி போட்டு அவங்களையும் கீழே போட்டு மிதிச்சாரு. அவருடைய அந்த வேகம், கோவம், வீரத்தை பார்த்து பைரவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. யாரு நீ? உன் தைரியத்தை பார்க்கும்போது சாதாரணமானவனா தெரியலையே. ஆமா, நான் சாதாரணமானவன் இல்ல. நீ யாரோட பேரை சொல்லி இங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அந்த சத்தியதேவனே நான் தான் அப்படின்னு கம்பீரமா சத்தமா கத்தி அவருடைய உடையில ஒளிச்சு வச்சிருந்த ராஜமுத்திரை இருக்கிற மோதிரத்தை எடுத்து காட்டினாரு. அந்த ராஜமுத்திரைய பார்த்த உடனேயே பைரவன் அவனுடைய கூட வந்த காவலாளிங்க எல்லாருக்குமே உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுது. பயந்துகிட்டே போய் மகாராஜாவோட கால்ல விழுந்துட்டாங்க. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரியாம நான் தப்பா நடந்துக்கிட்டேன். நான் தானு தெரிஞ்சிருந்தா புகழ்ந்திருப்பியோ. ஒரு ராஜாவா பல போர்கள்ல ஜெயிச்சு என்னுடைய கஜானாவை நிரப்பி பெருமைப்பட்டேன். ஆனா எனக்கு கீழே நடக்கிற இவ்வளவு அநியாயங்களையும் என் மக்களோட கண்ணீரையும் நான் பார்க்க தவறி இருந்துட்டேன். அரண்மனையில சிம்மாசனத்துல அமர்ந்துகிட்டு சட்டங்களை போடுறதில்ல ஒரு ராஜாவோட வேலை. தன்னுடைய மக்கள் குடிசையில என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ராஜாவோட வேலை. இப்ப என்னுடைய வேலை இங்க முடிஞ்சது. மகாராஜா உடனே பைரவனையும் அவனுடைய காவலாளிகளையும் கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பி வச்சிட்டாரு. பூஜனங்க எல்லாரும் எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு மகாராஜாவை பார்த்து சந்தோஷமா பட்டாங்க. மகாராஜா ராமையா பக்கத்துல போய் அவனை அன்போட அவரு அணைச்சுக்கிட்டாரு. ராமையா, ஒரு வழிபோக்கனுக்கு சாப்பாடு கொடுத்த உன்னுடைய தான குணத்துக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையை தவறாத உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் நான் தலை வணங்குறேன். ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை காடுகளுக்குள்ளேயோ இல்ல ஆடம்பரத்திலேயோ இல்ல, கஷ்டப்பட்டு உழைக்கிறதுலயும் சக மனுஷனை நேசிக்கிறதுலயும் தான் இருக்குன்னு நீ எனக்கு கத்து கொடுத்துருக்க. இனி உன்ன மாதிரி விவசாயிகளோட கண்ணீரை நான் துடைக்கிறேன். அப்படி சில நாட்களுக்கு அப்புறமா மகாராஜா மறுபடியும் அவருடைய கோட்டைக்கு வந்து சேர்ந்தாரு. மந்திரியார் மகாராஜாவை பார்த்த உடனேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. மகாராஜா, உங்க தேடல் நிறைவடைஞ்சதா? உங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் கிடைச்சதா? கிடைச்சது மந்திரியாரே. நான் எதை விட்டுட்டு ஓட நினைச்சனோ
அதுதான் என்னுடைய உண்மையான பாதைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. கடமைகளை விட்டுட்டு சன்னியாசியா வாழறதுல சந்தோஷம் இல்ல. மனசுக்குள்ள சுயநலம் இல்லாம, எது மேலேயும் ஆசை இல்லாம என் மக்களுக்கு சேவை செய்யறது தான் உண்மையான தர்மம். ஒரு ராஜாவா நான் மக்களை ஆளக்கூடாது, அவங்களுக்கு சேவை செய்யணும். என்னோட மனசுக்குள்ள இருந்த அகம்பாவம் எல்லாம் வழிபோக்கனா தெரிஞ்சப்போ என்னை விட்டு போயிடுச்சு. இனிமே என்னுடைய ஆட்சி மாளிகையில இல்ல, குடிசையில இருந்து தொடங்கும். அன்னையிலிருந்து அடிக்கடி மகாராஜா மாறு வேஷத்துல மக்களுக்கு மத்தியில போய் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, யாராவது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்களா அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து மக்களோட பிரச்சனைய தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. பாத்தீங்கல்ல, வாழ்க்கையில நிம்மதியை தேடி நாம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைய நேர்மையா செய்யணும். அதே மாதிரி உதவின்னு வரவங்களுக்கு உதவியை செய்யணும். நம்மளுடைய ஆணவத்தை விட்டுட்டு பொறுப்பா பொறுமையா வாழ்றதுலதான் சந்தோஷம் இருக்கு. அதிகாரம் அப்படிங்கிறது இன்னொருத்தங்க மேல ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக நமக்கு கொடுக்கப்படல, அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதிகாரம் கையில வந்துருச்சுன்னு சொல்லி ஆணவத்துல மத்தவங்கள கஷ்டப்படுத்துறவன் அரசனாக முடியாது. மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சு அதை சரி பண்ணி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவன் தான் உண்மையான அரசன். ஒரு காலத்துல ரொம்பவும் அழகான ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை சத்தியவர்தனன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. சத்தியவர்தனன் பிறப்பிலேயே கண் பார்வை அற்றவரு. கண் பார்வைதான் இல்லையே ஒழிய மத்தபடி அவரு ரொம்பவும் புத்திசாலி. எந்த ஒரு சத்தத்தையும் எந்த ஒரு மனத்தையும் பார்த்தே அவரு உண்மை என்ன அப்படிங்கறத சரியா சொல்லிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு மேதாவி. அவருடைய தலைமையில அந்த ஒரு தர்மத்தின் பாதையில போய்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தா, அவனோட பேரு விக்ரமன். விக்ரமனுக்கு கண் பார்வை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அவனுடைய மனசுக்குள்ள கோவம், பொறாமை, சுயநலம் இது எல்லாமே இருந்துச்சு. கண் பார்வை இல்லைங்கிறதுனால அவனுடைய அப்பாவை அவன் சுத்தமா மதிக்கவே மாட்டான். ஒரு நாள் ராஜசபையில ராஜா சத்தியவர்தனன் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல இளவரசனான விக்ரமனும் மகா மந்திரியாரும் இருந்தாங்க. அப்போ 2 காவலர்கள் சிற்பத்தை செதுக்கிற ஒரு சிற்பியையும் அழுதுகிட்டு இருந்த அவருடைய மகளையும் சபைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வணங்குகிறேன் மகாராஜா. நேத்து ராத்திரி உங்க கோட்டையில ரகசிய அறையில இருந்த சூரியகாந்தி ஆரத்தை திருடினது இவன்தான். இவனோட பேரு ராமையா. விசாரிங்க. அப்பா, பாத்தீங்களா இந்த சாதாரண ஆளுங்களோட திமிர? எவ்வளவு தைரியம் இருந்தா விலை மதிக்க முடியாத எங்க தாத்தா காலத்தை சேர்ந்த சூரியகாந்தி ஆரத்தை திருடி இருப்ப. இவனுக்கு இப்பவே மரண தண்டனை கொடுங்க. இவன் தலைய வெட்டி கோட்டையில தொங்க விடுங்க. அமைதியா இரு விக்ரமா. கண் பார்வை இருக்கிற உனக்கு அவன் திருடனா தெரிகிறான் போல. ஆனா பார்வை இல்லாத எனக்கு அவனுடைய அழுகைக்கு பின்னாடி இருக்கிற நல்ல குணமும் தெரியுது. விசாரணை செய்யாம ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்றது தவறு. அது நியாயமும் இல்ல, தர்மமும் இல்ல. ராமையா, உன் அழுகைய நிறுத்திட்டு உன்னோட தரப்பு நியாயத்தை கொஞ்சம் சொல்லு. மகாராஜா, அந்த சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் எதையுமே திருடல. நான் ஒரு ஏழை சிற்பி. கல்ல செதுக்கி வர்ற காசுல என் மகளுக்கு 2 வேளை கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த கோட்டையோட வாசலை கூட நான் மிதிச்சதில்ல. நேத்து ராத்திரி என்னோட குடிசையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்க காவலர்கள் என்ன அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. என் மேல ஏன் இப்படி பழி போடுறாங்கன்னு தெரியல ராஜா. என்ன காப்பாத்துங்க. மகாராஜா, எங்க அப்பாவை அடிக்க வேண்டான்னு சொல்லுங்க. ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத எங்க அப்பா திருடி இருக்க மாட்டாரு. நேத்து ராத்திரி ஜுரத்துல கஷ்டப்பட்டு அப்பா ஏன் கூட தான் இருந்தாரு. தயவு செஞ்சு எங்க அப்பாவை விட்டுட சொல்லுங்க. ஏய், நீ அழுதா உன்னை நான் நம்பணுமா? உங்க அப்பா திருடன், நீ நாடகக்காரியா? அப்பா, இவனை பார்த்தாலே தெரியுது இவன் தான் திருடன்னு. அதுக்கு என்கிட்ட சாட்சி கூட இருக்குப்பா. விக்ரமா, யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. எங்க காட்டு. இந்த பார்வை இல்லாத உன்னோட தந்தைக்காக நீ எந்த சாட்சியை கொண்டு வந்திருக்க? மகாராஜா, இளவரசரை மன்னிச்சிடுங்க. நேத்து இந்த திருடன் நம்ம கோட்டையில இருந்து ஆரத்தை திருடிக்கிட்டு போகும்போது நம்ம கோட்டையை சேர்ந்த காவலாளிகள் பார்த்துருக்காங்க. யாரங்கே அந்த காவலாளிகளை இப்பவே சபைக்கு வர சொல்லுங்க. அந்த காவலாளிங்க 2 பேரும் சபைக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் இளவரச விக்ரமன் கிட்டையும் மந்திரி கிட்டையும் லஞ்சத்தை வாங்கி பொய் சாட்சி சொல்றதுக்காக சபைக்கு வந்தவங்க. மகாராஜா, வணங்குகிறேன் மகாராஜா. நேத்து நான் கோட்டையோட கிழக்கு வாசல்ல தான் காவலுக்கு இருந்தேன். அந்த நேரத்துல இந்த ராமையா கையில ஒரு தங்க நகையை எடுத்துக்கிட்டு வேக வேகமா தப்பிச்சு ஓடுனத நான் என் கண்ணால பார்த்தேன். இவன் தான் அந்த திருடன்.
அப்படியா வீரையா? ரொம்ப நல்லது. அந்த ராத்திரி நேரத்துல அந்த திருடன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில இருந்தது அந்த சூரியகாந்தி ஆரந்தான்னு எப்படி சொல்ற? அது அது அரசரே, அது அது அரசரே. ஆ, அந்த இருட்டிலையும் அந்த சூரியகாந்தி ஆரத்துல இருக்கிற வைரக்கல்லு ஜொலிச்சுது. அந்த வெளிச்சம் தெளிவா தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்துல தான் இவனுடைய முகம் கூட எனக்கு தெரிஞ்சது. அதை வச்சுதான் அது சூரியகாந்தி ஆரந்தான்னு நான் முடிவு பண்ணேன். கேட்டீங்களா மகாஜனங்களே? வீரையா சொல்ற காரணத்தை? வைரம் தானா ஜொலிக்காது வீரையா. பகல் நேரத்துல சூரிய ஒளி பட்டாதான் அது ஜொலிக்கும். ஆனா இருட்டுலயும் வைரம் ஜொலிக்குதுன்னு சொல்றீனா, ஒன்னு உன் கண் பார்வை சரியில்லை, இல்லனா உன்னோட நாக்கு சரியில்லை. ஏன் சபையிலையா பொய் சாட்சி சொல்ற? அது அரசே, என்ன மன்னிச்சிடுங்க அரசே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீ அங்கேயே இரு. இப்போ ரெண்டாவது சாட்சி வரட்டும். கண்ணு தெரியாத எனக்கு நீ எதை பார்த்தியோ அது என் கண்ணுக்கு தெரியற மாதிரி சொல்லு. மகாராஜா, அவன் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அவன் முகத்தை ஒரு சிகப்பு துண்டால மூடி வச்சிருந்தான். அந்த சிகப்பு துண்டை வச்சுதான் இவன் தான் திருடன்னு நான் கண்டுபிடிச்சேன் மகாராஜா. அருமை சூரையா, எவ்வளோ பெரிய ஞானி நீ. அந்த கடும் இருட்டுல உனக்கு நிறம் கூட தெரியுதா? சிகப்பு நிறம் கடும் இருட்டுல கருப்பா தானே தெரியும். இருட்டுல தூரத்துல இருக்கிற உருவமே சரியா தெரியாத நிலைமையில ஒருத்தனுடைய துண்டு நிறம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க ரெண்டு பேருமே பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்வை இல்லாத எனக்கே தெரியுது. உங்களுடைய கண்ணு உங்களை ஏமாத்துதா, இல்ல உங்க மனசு உங்களை ஏமாத்த சொல்லிச்சா? இப்போ அந்த ராஜசபையே அமைதியா தான் இருந்துச்சு. சத்தியவர்தனனுடைய தெளிவை பார்த்து விக்ரமனுடைய முகமும் மகாமந்திரியோட முகமும் வாடி போச்சு. விக்ரமன் அவனுடைய மனசுக்குள்ள பார்வையற்ற அவனுடைய தந்தை அவன் தெளிவா போட்டு திட்டத்தை இவ்வளவு சுலபமா உடைப்பாருன்னு நினைச்சு பார்க்கல. அப்பா அவங்க சாதாரணமான காவலாளிங்க இல்லையா? அதனால உங்க முன்னாடி நின்னு சாட்சி சொல்ல அவங்க தடுமாறுறாங்க. வெளிச்சமோ நிறமோ சரியா இருட்டுல தெரியாம இருக்கலாம், ஆனா இவன் தான் திருடனா அப்படிங்கிறது உண்மை. இல்லைன்னா நம்ம கோட்டைக்குள்ள யாரு வந்து திருட போறாங்க? அதுதான் விக்ரமா எனக்கும் புரிய மாட்டேங்குது. என் கோட்டையில இருக்கிற ரகசிய அறையோட கதவு இரும்பால செய்யப்பட்டது. அந்த கதவு ரொம்பவும் தனித்துவம் மிக்கது. அந்த கதவுக்கு பொறுத்து இருக்கிற பூட்டோட சாவி இந்த ராஜ்யத்திலேயே 2 பேர்கிட்ட தான் இருக்கு. ஒன்னு என்கிட்ட, இன்னொன்னு உன்கிட்ட. ஆனா இந்த சாதாரண ஏழையால அந்த கதவை எப்படி திறக்க முடிஞ்சது? அவன்கிட்ட சாவி எப்படி போச்சு? என்கிட்ட இருக்கிற சாவி இப்பவும் பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. அப்போ அவன்கிட்ட சாவி எப்படி போச்சு? அது 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 அப்பா, ஒருவேளை அவன் மாய மந்திரம் எதனா பண்ணி கதவை திறந்திருக்கலாம்ல. அவன் என்னமோ எனக்கு பெரிய மந்திரவாதி மாதிரி தான் தெரியறான். ஐயா இளவரசே, இன்னும் என் மேல பழிய போடாதீங்க. எனக்கு மாயமோ மந்திரமோலாம் தெரியாது. நான் பொழப்புக்காகத்தான் சிற்பியா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு ராமையா. விக்ரமா, உன்னோட குரல்ல எதுக்கு இந்த நடுக்கம்? ஆமா, உன்னுடைய இதயம் எதுக்காக வேகமா துடிக்குது? சரி, அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இந்த பார்வையற்றவன் அதை கண்டுபிடிக்கிறேன். இந்த சபைக்குள்ளதான் அந்த திருடன் இருக்கான். மகாராஜா, நீங்க சொல்றது உண்மைதான். அந்த திருடன் சபைக்குள்ளதான் இருக்கான். அவன்தான் ராமையா. இது எல்லாருக்கும் தெரியுமே. பார்வை இல்லாத ஒருத்தனுடைய உலகத்துல சத்தமும் வாசனையும் தான் நிறைஞ்சிருக்கும். நீங்க எல்லாருமே முகங்களை பாக்குறீங்க. முகத்தை பார்த்து தான் ஒருத்தரை எடை போடுறீங்க. ஆனா எனக்கு ஒருத்தருடைய இதய துடிப்பு, அவங்களுடைய வேர்வை, அப்புறம் அவங்க போட்டிருக்கிற உடையோட மனம் கூட தெரியும். நேத்து அந்த ரகசிய அறைக்குள்ள அறத்தை திருட போனவன் நான் அதே அறைக்குள்ள ரொம்பவும் அரிதான கஸ்தூரி திரவியத்தை வச்சிருந்தேன். அதை தள்ளி உடைச்சிருக்கான். அந்த திரவியத்தோட வாசனை சாதாரணமா போகாது. 1 வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அந்த திருட மேல நிச்சயமா அது ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ராஜா சொன்னதை கேட்ட உடனே விக்ரமனுக்கும் மந்திரிக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா நேத்து ராத்திரி விக்ரமன் தான் அந்த ரகசிய அறைக்குள்ள போய் அந்த ஆரத்தை திருடி பழிய தூக்கி ராமையா மேல போட்டிருந்தான். அந்த ரகசிய அறைக்குள்ள போகும்போது தெரியாம கைப்பட்ட அந்த வாசனை திரவியம் கீழே விழுந்து அந்த வாசம் இப்ப அவன் போட்டிருந்த பட்டு துணியில ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு.
ராஜா விக்ரமன் பக்கத்துல வரும்போது அவன் பயந்து போய் பின்னாடி தள்ளி நின்னுட்டான். என் கண்ணுக்கு பார்வை இல்ல அப்படிங்கறதால நீங்க செய்யற தவிர நான் பார்க்க மாட்டேன்னு தப்பா நினைச்சிட்டீங்க இல்லையா? அந்த வாசம் இந்த சபையில யாருக்கிட்டயோ இருந்து வருது. அந்த வாசம் எந்த திசையில இருந்து வருதுன்னு கூட எனக்கு தெளிவா தெரியும். மகாராஜா, எங்க அப்பாவோட துணையில இருந்து அந்த வாசனை திரவியத்தோட மனமெல்லாம் வராது. அப்படிப்பட்ட வாசனை திரவியம்ன்றது நாங்க பார்த்ததே இல்ல. எனக்கு தெரியுமா, உன் அப்பா அதை திருடலன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த வாசம் இந்த அறையில யாருக்கிட்டயோ இருந்து வரல. அந்த வாசம் வர்றது என் புள்ள விக்ரம மேலதான். விக்ரமா, நேத்து ஆரத்தை திருடி ஒரு அப்பாவி மேல அந்த பழிய போட்டு கண்ணு தெரியாத உன்னோட அப்பாவை ஏமாத்தலான்னு நினைச்சியா? அடுத்து இந்த சிம்மாசனத்து மேல உட்கார வேண்டிய நீ எதுக்காக இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்ச? ஆமா, அந்த ஆரத்தை திருடினது நான் தான், பழிய தூக்கி போட்டதும் நான் தான். அது எதுக்கு தெரியுமா? இந்த ராஜ்யத்தோட ராஜா நானா இல்ல நீங்களா? பார்வை இல்லாத நீங்க இந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருப்பீங்க. ஆனா நானு உங்க பின்னாடி கைய கட்டி உக்காந்துகிட்டு இருக்கணுமா? நான் அந்த சூரியகாந்தி ஆரத்தை பக்கத்து ராஜாவோட சேனைக்கு கொடுத்து இந்த ராஜ்யத்து மேல தாக்குதல் நடத்த சொல்லி அதுக்கப்புறமா இந்த ராஜ்யத்தை கைப்பற்ற நினைச்சேன். அதுக்கு எனக்கு மந்திரியும் துணையா இருந்தாரு. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா? நான் தான் திருடினேன். இப்ப என்ன பண்ண போற? உன்னால எதுவும் செய்ய முடியாது. விக்ரமன் சொன்னது கேட்டு ராஜசபையில இருந்த அத்தனை பேரும் ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. மந்திரி உடனே இடுப்புல வச்சிருந்த வாளை எடுத்துக்கிட்டு விக்ரமன் பின்னாடி வந்து நின்னுட்டான். கேட்டீங்க இல்லையா ராஜா? யுவராஜர் சொன்னத, உங்களை சிறையில் அடைச்சிட்டு யுவராஜருக்கு பட்டாபிஷேகம் செய்ய போறோம். இதை தடுத்து நிறுத்தணும்னு யாராவது நினைச்சா என்னுடைய வாளுக்கு பலியாக வேண்டியது இருக்கும். எவ்வளவு பெரிய துரோகம் விக்ரமா! இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்காக பெத்த தந்தையான என்னையே சிறையில் அடைக்க சொல்றனா? உன்னுடைய கண்ணை இந்த கோட்டையும் இந்த சொத்தும் மறைச்சிருக்க போல. ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். காவலர்களே, இந்த துரோகிங்க 2 பேரையும் சிறையில் அடைங்க அப்படின்னு அரசர் சொன்ன உடனேயே சேனாதிபதியோட தலைமையில இருக்கிற காவலாளிங்க எல்லாருமே வந்து மந்திரியையும் விக்ரமனையும் 2 பேரையுமே கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா மகாராஜா மேல அவங்க எல்லாருக்குமே இருக்கிற பற்று அப்படிப்பட்டது. இத பார்த்த விக்ரமன் இனி நம்ம ஆட்டம் செல்லாதுன்னு சொல்லி தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. அதிகார தாகம் என்ன குருடனா மாத்திடுச்சு. என்னோட கண்ணே என்னை ஏமாத்திடுச்சு. கண் பார்வை இருக்கிற என்னை விட பார்வை இல்லாத நீங்க தான் திறமசாலி. உங்களால தான் இந்த ராஜ்யத்தை நல்லபடியா ஆள முடியும். எனக்கு மரண தண்டனையை கொடுங்க. என்னோட ரத்தமே என் முதுகுல குத்தி இருக்கே. உன்னை பிள்ளையா பெத்ததுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ? ஒரு ராஜ்யத்தை அடைய நீ திருடனா மாறி இருக்க. ஒரு ஏழைக்கு மரண தண்டனையை கொடுக்க பார்த்த. பார்வை இருந்தும் அநியாயம் செய்ய நினைச்சியே நீதான் உண்மையான குருடன். பார்வை இல்லைனாலும் நியாயத்தை சொன்ன நான் தான் அரசன். ஒரு ராஜ்யத்தை ஆள்ற அரசனுக்கு முக்கியமே நியாயமும் தர்மமும் தான். சேனாதிபதி, இப்பவே இந்த 2 பேரையும் நாட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. இவங்க 2 பேருமே இனிமே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காட்டுல பிச்சைக்காரங்களா தவிச்சு சாகட்டும். ஐயோ அப்பா, தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. என்ன அனாதையாக்காதீங்க. ராமையா, என்ன மன்னிச்சிடு ராமையா. எனக்கு புள்ளையா பிறந்த ராட்சசனால நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாம் மகாராஜா, தப்பு பண்ணது புள்ளன்னு தெரிஞ்சும் புள்ள பக்கமா நிக்காம நியாயம் பக்கமா நின்னீங்களே. நீங்க தான் உண்மையான தர்மவான். உங்களை மாதிரி ஒரு ராஜாவோட ஆட்சிக்கு கீழே இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. இனி யாரும் உங்களுக்கு உருடன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அறிவு கண்ணு இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மகாராஜா. எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடனோட இருப்பேன். இங்க பாருமா, இன்னையில இருந்து உன்னை என் பொண்ணா தத்தெடுக்கிறேன். பார்வை இல்லாத என் கூட இருந்து எனக்கு பார்வையாயிரு. ராமையா, உன்னை இந்த ராஜ்யத்தோட சிற்பியா நான் நியமிக்கிறேன். இனிமே நீங்க 2 பேரும் என் கூட கோட்டையிலேயே இருக்கலாம். அப்படி சத்யவர்தனுடைய தீர்ப்பு கேட்டு சபையில இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா கை தட்டினாங்க. மந்திரியையும் விக்ரமனையும் அடிச்சு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. கண் பார்வைதான் ராஜாவுக்கு இல்ல, ஆனா அவருக்கு அறிவு ஞானம் இது எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சு தப்பு பண்ணவங்க யாரு,
அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துக்கிட்டு அந்த ராஜ்யத்தை அவரு நல்லபடியா ஆண்டுகிட்டு இருந்தாரு.